ஓல்டஸ்டான ஷாப்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் ஒரு பழமையான ஷாப் இந்த கடை. இட்லி, பொங்கல் இது 2 ஐட்டம் வச்சு மட்டுமே இந்த ஏரியாவிலே செம மாசம் 90 இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எண்பதுலேருந்து தொடர்ந்து 93 முட்டை தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன் டெய்லி ஒரு நாள். இப்போ சமீப காலமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மெயின்டைன் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இதுக்கோசரம் நான் நார்த்து கர்நாடகாலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த டேஸ்ட்டுக்கோசரம் உண்மையாலுமே சொல்ல போனால் மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சிட்டு மறுபடியும் நைட்டு தான் நான் நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பணும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 இயர்ஸாக வந்ததில் டேஸ்ட்டில் ஒரு சேஞ்ச் கூட இல்லை. நம்ம அப்படி சேமாக இருக்குது. குவாலிட்டி இஸ் அட் த பெஸ்ட். சேம் டேஸ்ட், சேம் ஃப்ளேவர். பொங்கல், இட்லி, வடை. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலாப்பூர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் நம்ம வந்திருக்கிற ஒரு கடை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரொம்ப ஓல்டஸ்டான ஷாப்புன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் ஒரு பழமையான ஷாப் இந்த கடை. அதாவது ராயர் மெஸ், கடையோட பேர் வந்து ராயர் மெஸ் தான். இங்கே ஒன்றும் பெரிய வித்தியாசமான ஐட்டம்ஸோ எதுவுமே இல்லைங்க. நார்மலாக அவங்க கிட்ட கிடைக்கிற இட்லி, தோசை கூட கிடையாதுங்க. இட்லி, பொங்கல் இது 2 ஐட்டம் வச்சு மட்டுமே இந்த ஏரியாவிலே செம மாசம் 90 இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கிடைக்கிற இந்த கட்டி சட்னியும் இந்த காஃபின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பேரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். இந்த கடையில் வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவு தான் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதாவது இவங்க வந்து பேரை சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகுது. அது மாதிரி வெயிட் பண்ணி தான் இங்கே சாப்பிட்றாங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹோட்டல்னு இந்த கடையை வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதாவது நம்ம சென்னையில ஒரு பழமையான ஹோட்டல்ஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட். அதாவது 90 இயர்ஸ் வெறும் 2 ஐட்டம்ஸை மட்டுமே வச்சு இவ்வளோ நாள் வந்து ரன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு பர்சன்ட்ட பேசும்போது அந்த பர்சன் என்ன சொன்னா, இந்த கடையில் சாப்பிட்றதுக்காக ட்ரெயின் பிடிச்சி வந்ததா சொன்னாங்க. இவ்வளோ ஏங்க நான் கூட நம்மள சரி ஏதோ வீடியோக்காக சொல்கிறாங்க கூட நினச்சேன். பட் ஆனால் டிக்கெட்டே, அதாவது நேற்று அவர் டிக்கெட்டு வந்துட்டு அந்த டிக்கெட்டே ஷோ பண்ணாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இங்கே தான் வந்திருக்கோம். போயிட்டு எல்லாமே எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேர் பி பத்மநாபன் மோகன், பி மோகன். ராயஸ் மெஸ் ஓனர் வந்து எங்கள் அண்ணன் குமார், பி குமார், அவர் தான் ஓனரு. அடுத்த ஜெனரேஷன் வந்து மனோஜ் வருவார், குமார் மனோஜ் வருவார். நான் வந்து சித்தப்பா, நான் வந்து சென்னை துறைமுகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங்கில் அண்ணாக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கடை வந்து ஆக்சுவலாக வந்து தாத்தா வந்து சீனிவாசராவ், விழுப்புரம் கரடிப்பாக்கம் தான் எங்கள் கிராமம். அதுலேருந்து உணவு வியாபாரத்துக்கோசம் தான் ஐடியா பண்ணிட்டு சென்னைக்கு வந்தார். தாத்தா வந்தார். தாத்தா வந்து சீனிவாசராவ். அவர் வந்து இங்கே 1930s வந்து கச்சேரி ரோட்டில் ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்தார். அங்கே ஒரு 5 வருஷம் இருந்தோம் கச்சேரி ரோட்லேயே. அதுக்கப்புறம் அதே கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 5 வருஷம் இருந்தோம், 10 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கரூர் வைசா பேங்க் இருக்குது கச்சேரி ரோட்டில், அங்கே தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணோம். அங்கே வந்து 1940 1992 52 வருஷம்
சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஸோ 52 வருஷம் அந்த ஒரே இடத்துல ராயஸ் கஃபேன்னு பேர். இப்போ ராயஸ் மெஸ்ஸுன்னு மாற்றினா 2 ஒன்று தான், வேறு எங்கே பிரான்ச்லாம் கிடையாது, ஒன்லி ஒன் தான். ஸோ அப்போ தாத்தா வந்து ஆரம்பித்து இந்த உணவு வியாபாரத்துக்காக வந்தோடனே இட்லி வடை பொங்கல் காஃபி மார்னிங், ஈவினிங் ரவா தோசை ஊத்தப்பம் கேசரி போண்டா அப்படி ஆரம்பித்தார். இப்போ அதுக்கப்புறமா அடுத்த ஜெனரேஷன் வாங்க, இப்போ அதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் வந்துட்டு எங்கள் அப்பா கூட சித்தப்பாலாம் இருந்தாங்க. அப்புறமா இப்போ பெரியண்ணா பொறுப்படுத்திட்டாரு. இப்போ குமாரண்ணா தான் ஓனர். ஸோ இங்கே வந்து இடம் சின்ன இடம்னு சொல்லிட்டு நாங்கள் ராயஸ் மெஸ்ஸுன்னு மாற்றிட்டோம். ஸோ ராயஸ் கஃபே ராயஸ் மெஸ் 2 ஒன்று தான். ஸோ மார்னிங் வந்து 7 மணிக்கு ஆரம்பிப்போம். இட்லி வடை பொங்கல் காஃபி கொடுப்போம், அதோட முடிஞ்சிடுவோம். திருப்பி ஈவினிங் வந்து 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரவா தோசை பிளெயின் தோசை அடை உருளைக்கிழங்கு போண்டா மைசூர் போண்டா ஸ்வீட் ஜாங்கிரி இல்லை குலாப் ஜாமுன் இருக்கும். இப்போ 7 to 8 1 hour இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சண்டே மட்டும் எங்களுக்கு மார்னிங் மட்டும் தான் 7 to 10 3 hours தான், ஈவினிங் லீவு. இங்கே வர்றது நாங்கள் இப்போ ஐம் நாட் ராங், நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மெயின் ரோட்டில் இருந்தது ஒரு குடிசைலேருந்து கட் சட்னினாக்கா கவுண்டிங்கில் தான் இருக்கும். இப்போல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ அந்த டைமில் கட் சட்னி எல்லாம் கூட வாங்கினோன்னா கூட முன்ன சொல்லணும், இவ்வளோ தான் சாப்பிட போகிறேன், இவ்வளோ கட் சட்னி சாப்பிட போகிறேன். அங்கே அந்த டைம்லேருந்து இங்கே சேம் டேஸ்ட் சேம் ஃப்ளேவர், பொங்கல் இட்லி வடை தி அல்டிமேட் தி பெஸ்ட், கார சட்னி நாட் டு மிஸ், காஃபி அல்டிமேட், என்ஜாய், சூப்பர் பட்ஜெட்டட். சரி இப்போது பார்த்தாக்கா நார்மல் ஹோட்டல்ஸ்லேயோ போனால் கூட அதை விட கம்மியாக தான் இருக்குது. ரேட் வைஸ் கூட பார்த்தா கூட குவாலிட்டி இஸ் வெரி குட், குவாலிட்டி இஸ் மெயின்டைன் அண்ட் சுட சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து தியாகராஜா பாகவதர் பி சின்னப்பா வந்து அவங்க பீரியடில், தாத்தா பீரியடில் அப்பா பீரியடில் அவங்க வந்துட்டாங்க. எங்கள் பீரியடில் வந்து எம்ஜிஆர் சார், சோ சார், ஜெமினி கணேசன், நாகேஷ், விஎஸ் ராகவன், வி கே ராமசாமி, வி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் அந்த ஃபெமிலியர் அவங்கெல்லாம் வருவாங்க. அரசியல்வாதியில் வந்து அப்போதுலேருந்து சுப்பிரமணிய சாமி, சந்திரலேகாலாம் வருவாங்க. டிஜிபி துரை சார் வருவார், ஸ்ரீபால் சார் அவங்க மிஸ்ஸஸ் கமலினி ஸ்ரீபால் வருவாங்க. அப்புறம் வைகுந்த் சாரோட ஃபேமிலியில் வருவாங்க. ஸோ திலகவதி மேடம் ஐபிஎஸ் அவங்க வருவாங்க. அவங்களாம் வந்தால் பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி சார் ஆமாம் எல்லாருக்கும் இங்கே வந்துட்டு இந்த ரொம்ப தெரிஞ்சவங்க புதுசாக வரவங்க அதெல்லாம் இங்கே இல்லை. எல்லோரும் எங்களுக்கு ஈவன் தான். உங்களுக்கு பரிமாறுதே நாங்கள் ஈவனாக தான் பரிமாறுவோம். ஸோ இது ஹோட்டல் மாதிரி, ஹோட்டலில் நீங்கள் ஹோட்டல் நினச்சி வந்துடாதீங்க, ஏமாந்துருவீங்க கண்டிப்பாக, அதையும் சொல்லிடுறேன். ஹோட்டல் நினச்சி வந்துடாதீங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு வர்ற ஒரு ஃபீலிங்கோடு வாங்க. வீட்டுக்கு ஆக்சுவலி நான் இதுக்கோசரம் நான் நார்த்து கர்நாடகாலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த டேஸ்ட்டுக்கோசரம் உண்மையாலுமே சொல்ல போனால் மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சிட்டு மறுபடியும் நைட்டு தான் நான் அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பணும். இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த ஆக்சுவலி யூடியூப்பில் தான் ரிவ்யூவே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இது சாப்பிட்றதுக்கோசரமே ட்ரெயின் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் ஸ்ட்ரகிள் பண்ண, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமே ஃபைனலாக தான் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிச்சு. அதனால தான் இங்கே வந்து இப்போ சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணோம், உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கேருந்து வந்தேன் சீரியஸாக. நான் வேணா ட்ரெயின் டிக்கெட் காமிக்கிட்டா, இங்கே பாருங்க, இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப, எனக்கு ஆக்சுவலி தமிழ் அவ்வளோ வராது, ட்ரை பண்ணுறேன். ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரொம்ப பொங்கல் பிடிச்சிருந்துச்சு. இட்லி ஓகே சாஃப்டாக இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பொங்கல் தான் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியோட வருவேன். நான் 80லேருந்து தொடர்ந்து 93 முட்டை தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன் டெய்லி ஒரு நாள். இப்போ சமீப காலமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா குவாலிட்டி இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேர் வராங்க. ட்ரை பண்ணிடுங்க சார், வெயிட் பண்ணி சாப்பிட்றோம். நல்லா இருக்குது, ஹோம்லியாக இருக்குது, விலை முதல்ல கம்மியாக இருந்து இப்போ டொமாட்டோ இப்போ கூட தேடி நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால இங்கே வந்து தேடி வந்துடும். டைமிங் மறந்து போச்சு, அதனால 9 மணிக்கு வந்தோம். அரை மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடணும்னு இவரோட ஆசை. சாப்பிட்டோம். வந்தானே இலை கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், கார சட்னி கொடுப்போம், பச்சை மிளகாய் சட்னி. அது வந்து ஆக்சுவலாக வேறு எங்கேயுமே கிடையாது, எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். பச்சை மிளகா நல்லா காம்பு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பாதி காரம் கம்மியாகிடும். ஸோ கொஞ்சம் ஹெல்த்து வந்து ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருந்தால் கார சட்னி வச்சுருவோம். அதுக்கப்புறம் கெட்டி சட்னி மிளகா, அப்படி கெட்டி சட்னி ஒரு கப்பு 5 ரூபா. அது எக்ஸ்ட்ரா சொல்லி கேட்போம், வேணுங்கிறது ரெகுலர் வரவங்களுக்கு தெரிஞ்சிடும். புதுசாக வரவங்களுக்கு சொல்லுவோம், சார் கெட்டி சட்னி எக்ஸ்ட்ரா, பொடி எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். பொடி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டால் 20 ரூபா வரும் ஒன் டைம் ஒரு ஆளுக்கு. அது வேணுன்னா வாங்கிக்கலாம். இது 2 எக்ஸ்ட்ரா ஐட்டம். மற்றபடி தண்ணி சட்னி, சாம்பார், கார சட்னி 3 வந்துடும். இட்லி ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுப்போம் மார்னிங்கில், அப்புறம் இட்லியோட 2 ஒன்றா சூடாக வரும். எல்லாமே சூடாக கொடுப்போம். நீங்களே எனக்கு அர்ஜென்ட்டு ஆறுது பரவாயில்லன்னு சொல்லி கேட்டால் உள்ளே ஏதாவது இருந்தால் கொண்டு கொடுத்துருவோம், இல்லைனா நீங்களும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்தோடனே நேம் கொடுத்துருவாங்க.
அது யாராக இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காது. யாராக இருந்தாலும் சரி பேர் கொடுத்துருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் உள்ளே அனுப்புவோம். அதுவும் ஆரம்பிக்கும் பந்தி மாதிரி தான் ஆரம்பிக்கும். யாருக்கும் இந்த பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்கும் ஈவனாக கட்டணும் போவோம் எல்லாமே. நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். ஒரு எவ்ரி வீக் கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு வரது ஒரு டெய்லி ரிச்சுவல் மாதிரி, வீக்லி ரிச்சுவல் மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஹோம்லி ஃபுட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் எல்லாம் டெய்லி வடை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே டெய்லி கிடைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 இயர்ஸாக வந்ததில் டேஸ்ட் ஒரு சேஞ்ச் கூட இல்லை. நம்ம அப்படி சேமாக இருக்குது. குவாலிட்டி இஸ் அட் த பெஸ்ட். ஆமா ஆமா. வெயிட் பண்ணலாம் இருக்கு தந்து இருக்கு. 80 நாள் டாப் தான். பெரிய ஆள்லாம் வந்து இன்னும் ஈவினிங் ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் இட்லி வடை தான். ஈவினிங்ல நல்லா நெய்ப்பொடி தோசை அடை எல்லாம் போடுவாங்க. நாங்கள் வருவோம், கண்டிப்பாக வரும். தேங்க்யூ, சூப்பரா. இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆம்பியஸ்லாம் சேஞ்சே ஆகல. அப்படியே எங்கேருந்து அங்கேருந்து தேடி வர இதுக்கோசரம் வருவாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரெண்டாவது குவாலிட்டி வந்து கலப்படம் எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அது ஒண்டி தான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஸோ அதில் தான் இந்த 90 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கோம். நியர்லி 94 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ தாத்தா ஸ்ரீனிவாசராவ், அப்பா பத்மநாபராவ், அது அடுத்து குமார், 3ஆவது ஜெனரேஷன். இப்போ அப்போ வந்து அதே கஷ்டமாக தான் அவங்க பசங்க தான் இப்போ எங்களுக்கு மெயின். அவங்களும் ஜெனரேஷன் தான் வந்துட்டு இருக்காங்க. புதுசாக வந்து ரொம்ப கம்மி. இன்றைக்கி 100 பேர் வந்தாங்கன்னா அதில் 10 பேர் தான் புதுசு இருக்கும். மிச்சம் 90 பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு அத்துப்படி. அவங்க இட்லி சாப்பிடுவாங்களா, பொங்கல் சாப்பிடுவாங்களா, வடை சாப்பிடுவாங்களா, காப்பி லைட்டாக கேட்பாங்களா, சக்கரை இல்லாமல் கேட்பாங்களா, தண்ணி பாட்டில் கேட்பாங்களா, கூலிங் வேணுமா, கூலிங் இல்லாமல் வேணாம், பாசம் சாப்பிட்டு முடிச்சு சொல்லுவாங்க, சில பேர் சாப்பிடும்போது சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் அத்துப்படி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அப்போ அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாலும் அதுதான் கற்றுட்ருக்கோம். அதாவது இப்போ வந்து மாற்றங்கள் சொன்னால் 2 விஷயம் தான் மாற்றிருக்கோம். ஒன்று அந்த கடையில் கையில் அரைப்போம். அந்த பழைய கடையில் கையில் அரைப்போம். மிஷின் கிரைண்டர் கிடையாது. இப்போ அது மாற்றிருக்கோம், கிரைண்டரு. ரெண்டாவது அப்போ வந்து விறகு அடுப்பு, ஃபுல்லாக விறகு தான், கேஸ் கிடையாது. இப்போ இங்கே வந்து கேஸ். இது 2 தான் நாங்கள் மனசறிஞ்சு பண்ண மாற்றங்கள். வேறு எதுவுமே அவங்க என்ன தாத்தா அப்பாவுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, அப்பா அண்ணாக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதே இட்லி வடை பொங்கல் காஃபி, ஈவினிங் ரவா தோசை, என்ன ஒன்று இப்போ எக்ஸ்ட்ரா அடை ஒன்று இருக்குது. அது ஒன்று தான் நாங்கள் செஞ்ச பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே எல்லா இடத்தையும் கிடைக்குது சார். இது இங்கே பர்டிகுலராக இது இங்கே நல்லா இருக்கும், நல்லா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்க வராங்க. அந்த நம்பிக்கையை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். சரி, இதுதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நான் டெய்லியும் வீக்லி வந்தேன்னா 2 வடை, ஒரு பொங்கல், ஒரு காஃபி. இது வந்து வீக்லி ஒரு 3 வருஷம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் ஒரு வடை 15 ருபீஸ், ஒரு பொங்கல் 50 ருபீஸ், ஒரு மேக்ஸிமம் ஒரு 120 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 120, 150 மேக்ஸிமம், அவ்வளோதான். கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் குவாலிட்டி அது மேட்ச் ஆகுது இல்லை. ஸோ அது 3 இயர்ஸாக ஒரே டேஸ்ட் இருக்கிறப்ப அது இட் இஸ் ஒர்த் இட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ லைக் டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஆனால் 2 எல்லாமே சூடாக கொடுப்போம். அது வேண்டிய வெயிட் பண்ணால் சூடாக கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வரும்போது நாங்கள் ரெடி பண்ணுவோம். பொங்கல் ஆல்ரெடி நாங்கள் போட்டாச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூடு இருக்கும்போது காலி பண்ணிவிடுவோம். ஸோ மேக்ஸிமம் 9 o'clock 9:30 பொங்கல் முடிச்சிடுவோம். இந்த இட்லியோட மட்டும் நீங்கள் ஜனங்க வர தான் நாங்கள் உள்ளே வெளியே பார்த்து உள்ளே போய் சொல்லுவோம். வெளியே 10 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இட்லியோட ரெடி பண்ணுவோம். ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் வராது, ஆரி பண்ண ஐட்டமும் அவ்வளோ இருக்காது. சிம்பு, சூர்யா, சிவகார்த்திகேயன், விவேக் சார், மறைந்த விவேக் சார், அப்புறம் சந்தானம், அப்புறம் சின்ன ஆக்டர்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் தெரியும் சார் கடை. பட் இந்த பக்கம் வந்தால் எங்களை பார்க்காம சாப்பிடாம போக மாட்டாங்க. இட்லி வந்து 1 15 ரூபா சார், வடையும் 1 15 ரூபா, பொங்கல் 50 ரூபா, காஃபி 25 ரூபா. மற்றபடி கெட்டிச்சின்னு 5 ரூபா போட்டால், பொடி எண்ணெய் போட்டால் 1 டைம் போட்டால் 20 ரூபா வரும். ஈவினிங் ஐட்டம்லாம் 40 ரூபா வரும். ரவா தோசை, பிளைன் தோசை, அடையெல்லாம் 40 ருபீஸ் வரும். அது கூட ஆனியனும் பொடி நெய் அந்த மாதிரி போட ஒரு 15 ரூபா ஏறிட்டே வரும். மேல வெயிட் 9:10 இங்க வந்தோம், 10 மணிக்கு தான் உள்ள சாப்பிடணும் சார். குவாலிட்டி ஃபுட்டு ரொம்ப ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் 11 மணிக்கு. ஆமா, இப்போ போயிடலாம். அதுக்கு வந்தோம். இவர் என் பையன் முகப்பேர்ல இருந்து வராரு. ஸோ எல்லாம் 40-20 ரேஞ்சு தான். பட் எக்ஸ்ட்ரா போடுறது உங்கள் விருப்பம். நான் கேட்போம். பட் நீங்கள் சொல்கிறத பற்றி நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அது ஒன்றும் இல்லை சார், அது டேஸ்ட் ஒன்று காரணம். ரெண்டாவது சூடாக கொடுக்குறோம். ஸோ ஆறுனது கொடுத்தோன்னா சொன்ன மாதிரி வந்தோன்னா கொடுத்துடலாம். சூடுன்னு போது வெயிட் பண்ணி வேகத்துக்கு டைம் கொடுக்கணும்ல. அந்த டைம் தான் எங்களுக்கு கெப்பாசிட்டி. அந்த டைம் தான் உங்களை வெயிட் பண்ண வச்சு நாங்கள் உள்ளே ரெடி பண்ணுவோம். ஸோ அது ரெண்டாவது சட்டி சமக்கம் அல்வா கொடுப்போம். ரெண்டாவது திருப்பி கேட்போம். வீட்டில் கேட்குற மாதிரி ஒரு கல்யாணத்தை பந்தியில் கேட்குற மாதிரி திருப்பி வந்து வேணுமா கேட்டுனா இருப்போம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு கேட்டு கொடுக்குறாங்களே, நீங்கள் எங்கே போனாலும் கேட்டால் தான் கிடைக்கும்.
இதுதான் உண்மை. நான் போய் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. எங்கே போனாலும் நீங்கள் எது வேணாலும் கேட்டால் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே நாங்கள் கேட்போம், சார் இட்லி வேணுமா வரேன்னா உங்கள் இலையை நான் பார்ப்பேன். உங்கள் இலையில வந்து சப்போஸ் நீங்கள் பொங்கல் வடை வச்சு சாப்பிடும்போது அங்கே சட்னி கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு சட்னி பிடிச்சிருக்கு நானே கெஸ் பண்ணுவேன். அது மாதிரி கிடுக்குன்னு வடையை சாப்பிட்டீங்க வச்சுங்க, வடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நான் கெஸ் பண்ணி பண்ணுறது. இதெல்லாம் நான் திருப்பி வந்து கேட்பேன், வடை கொடுமானா கொடுமா, இன்னும் 2 வடை கொடு அப்படின்னு. ஸோ இது கேட்டு கொடுல அவங்களுக்கு சந்தோஷம். ஓ வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குப்பா அப்படின்னு அந்த திருப்திக்கோசம் சார் வராங்க. கடை மார்னிங் 7 to 10 3 hours, ஈவினிங் 3 to 8 5 hours. முன்னாடி 3 to 6 3 hours தான் பண்ணியிருந்தோம். இந்த கொரோனா டைமில் டைம் மாற்றிட்டோம். ஸோ 5 hours ஈவினிங். சண்டே வந்து ஒன்லி மார்னிங் அப்படியே தான், ஈவினிங் கிடையாது, லீவு. அதுமாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் வந்து மார்னிங் கண்டிப்பாக இருக்கும், ஈவினிங் லீவ் விட்ருவோம். நியூ இயர், பொங்கல், தீபாவளி எல்லாம் அப்படியே தான், மார்னிங் மட்டும்தான்.